ப்ரீஸ்ட் கிட்ட போய் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாகணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுவாரு, அந்த ப்ரீஸ்ட் சொல்வாரு, நீ இந்த உலகத்திலேயே சந்தோஷமான ஒரு மனிதரோட ட்ரெஸ் வாங்கி போட்டீங்கன்னா நீ சந்தோஷமாயிடுவ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய ஊருக்கு போய் கேட்பாங்க, எல்லா ஊருக்கும் போய் 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 சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா சொல்லுவாங்க. ஃபுல்லா சந்தோஷமா இருக்கீங்களா, இல்லைன்னு சொல்லுவாங்க. யாருமே முழுமையா சந்தோஷமா இருக்கிற ஒரு மனிதன் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. அவங்க ரொம்ப தூரம் போவாங்க, நிறைய இடத்துக்கு போவாங்க, பட் அவங்களுக்கு அந்த யாருமே இருக்க மாட்டாங்க. கடைசியில ஒரு மனிதர் அவங்களுக்கு கிடைப்பாங்க. அவங்க வந்து இந்த உட்கட்டல் சொல்லுவாங்க இல்லையா, மரம் வெட்டிட்டு இருக்கிறவங்கள அவங்க பார்ப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, அவங்ககிட்ட போய் கேட்கிறப்போ சந்தோஷமா இருக்கியா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்க அவங்ககிட்ட போய் உங்களோட ட்ரெஸ் வேணும், எங்க ராஜா போடணும், அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்காக இந்த ராஜா கேட்டாரு அப்படின்னு சொல்றப்போ அவங்க சொல்லுவாங்க, என்கிட்ட அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைதான், ஆனா எனக்கு கொடுக்க ஒரு ட்ரெஸ் கூட இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கேட்டோடனே ராஜாவுக்கு ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்கிட்ட எல்லாமே இருக்கு, ஆனா நான் சந்தோஷமா இல்லையே, அவங்க கிட்ட ஒரு ட்ரெஸ் கூட இல்லை, அவங்க இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க யோசிப்பாங்க. ஸோ இந்த ஒரு கதை மூலியமா என்ன தெரிய வருதுன்னா, நம்ம பண்ணுவோம் இல்லையா, ஒவ்வொரு சின்ன விஷயத்தையுமே வந்து ரொம்ப பெருசா எடுத்துக்கிட்டு, ஒவ்வொரு சின்ன சின்ன சங்கடத்தையுமே மனசுல போட்டு வச்சுக்கிட்டு, நம்ம கிட்ட இருக்கிற பிளெஸிங்ஸ் எதுவுமே நம்ம பார்க்கவே மாட்டோம் இல்லையா. நான் வந்து ஒரு கான்வென்ட்ல தான் படித்தேன். அங்கே ஒரு ஹிம் இருக்கும், கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ், நேம் them one by one and it will surprise you what the Lord has done. அதோட மீனிங் என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற ஒவ்வொரு பிளெஸிங்கையும் நீங்க கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான் கடவுள் நமக்காக எவ்வளவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம உணர்வோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அப்படி பண்ண ட்ரை பண்ணலாமா? ஓகே, இந்த ஸ்லைட்ல என்ன தெரியுது? டாட் அப்படிதான் எல்லாரும் சொல்லுவோம் இல்லையா. ஆனா அந்த கருப்பு டாட் அந்த ஸ்லைட்லயே ஒரு சின்ன பார்ட்ல தான் இருக்கு. சுத்தி இருக்கிற அவ்வளோ வெள்ளையான இடத்தை யாருமே காமிக்க மாட்டோம், கரெக்டா? ஸோ நான் சொல்ல வர ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, லுக் அட் த பிரைட்டர் சைட். எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கிற அந்த சின்ன சின்ன விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணாம சுத்தி இருக்கிற நல்ல விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணா எவ்வளோ அழகா இருக்கும்ல. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளே சிஎஸ்கே தான். சிஎஸ்கே ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களா? ஐக்கா பண்ணிருங்க. ஆர்சிபியா, மும்பை இந்தியன்ஸ், கிரிக்கெட்டே பார்க்க மாட்டீங்களா? சரி, சிஎஸ்கே ஃபேன்ஸ்ல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அந்த கேமை தோக்குறமோ ஜெயிக்கிறோமோ அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. அவங்க என்ன சொல்லுவாங்க, கேம்லாம் என்ன, இன்னைக்கு ஜெயிக்கும் நாளைக்கு தோக்கும். அந்த தோனி வந்து நின்னா இருப்பாருங்க, ரெண்டு பால், ஆக்சுவலி தோனி 2 பால் அவுட் ஆகி போயிருப்பாங்க, அதெல்லாம் மேட்டர் இல்லை, வந்து நின்னாருங்க, மேட்ச் செமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு பிரைட்டர் சைட் ஆஃப் த ஸ்டோரி இருக்கும். அந்த ஸ்டோரியை நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம வாழ்க்கை எவ்வளோ அழகா மாறிடும் இல்லையா. மூணாவது வந்து பி பாசிட்டிவ். இதுக்கு ஒரு ஸ்டோரி. இந்த பாலியானா அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி ஒரு நாவல். எலனோர் பாட்டர் அப்படிங்கிற ஒரு புக்ல இருக்கிற ஒரு கேரக்டர். இந்த பாலியானாங்கிற ஒரு பொண்ணு வந்து ஆர்ஃபன், அவங்களுக்கு பேரண்ட்ஸ் யாருமே இல்லை, அண்ட் அவங்க ஒரு ஆர்ஃபனேஜ்ல இருக்காங்க, அண்ட் அவங்களுக்கு நிறைய அபியூசிங் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப சங்கடமான ஒரு வாழ்க்கை. அப்போ என்ன ஆகும்னா, அவங்க ஆன்டி வந்து அவங்கள கூட்டிட்டு ஆன்டி கிட்ட கூட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த ஆன்டி வீட்டில் அவங்க ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தது பார்த்து அந்த ஆன்டி சொல்லுவாங்க, உனக்கு நீ ஒன்று பண்ண, நீ ஒரு டைரி கொடுத்து அவங்க சொல்லுவாங்க, ஒரு நாளில் நடக்கிற ஒரு சந்தோஷமான விஷயம் நீ எழுதிவே, ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு நடக்கிற அந்த சந்தோஷமான விஷயத்த நீ எழுதிவே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எழுத ஆரம்பிக்கிறப்பதான் அவங்களுக்கு தெரிய வரும், பாரா நம்ம லைஃப்ல இவ்வளோ நடக்குதா அப்படின்னு அவங்களுக்கு உணர ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பாலியானா அப்படிங்கிற ஒரு வேர்டோட மீனிங்கே என்னன்னா, டு லுக் ஆன் த பிரைட்டர் சைட், டு பி பாசிட்டிவ் ஆன் எனி கிவன் சிச்சுவேஷன். ஸோ நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா நிறைய பேர் நிறைய அழுதுருப்போம் இல்லையா. தனியா அழுதுருப்பீங்கல்ல நைட்டு, யாருமே இல்லையா? நிறையா. ஸோ அந்த மாதிரி அழுகிற சிச்சுவேஷன் வரும். அண்ட் அழுகிறது அஃப்கோர்ஸ் ஒரு இமோஷன் தான், அது பெரிய விஷயமே கிடையாது. பட் நெக்ஸ்ட் டே எழுந்திரிச்சு மறுபடியும் சிரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நமக்குள்ளே நம்ம தேடிக்கணும். ஓகே, பேரண்ட்ஸ். ஆக்சுவலி டாபிக் பேரே ஐ லவ் மை பேரண்ட்ஸ் தான். நம்ம சின்னதெல்லாம் சொல்லியிருப்போம் இல்லையா, ஐ லவ் மை பேரண்ட்ஸ்லாம் ஒரு எல்கேஜி யூகேஜிக்கு மேலே நம்ம எங்கே சொல்லியிருப்போம். அதெல்லாம் நமக்கு பிடிக்குங்கிறது உண்மைதான். சரி, ஒரு 2 கேள்வியாக கேட்டு இந்த கொஸ்டின் லைக் இந்த செஷன் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், எவ்வளோ பேர் பேரண்ட்ஸ் பிடிக்கும்? சரி, பிடிக்காதவங்க கை தூக்குங்க. சரி, எவ்வளோ பேர் இந்த கிளாஸ்ல கமிட்டட்? ஓ, டீச்சர்ஸ் இருக்காங்களா? மாறி போயிட்டேன்.
ஓகே, ஸோ ஹார்ட் ஆஃப் த செஷன் தான். எதுக்காக என்ன கூப்பிட்டாங்க அப்படின்னா, ஒரு யூத்துக்கு ஒரு யூத்தை பத்தின இமோஷன்ஸ் அவங்க என்னென்ன கடந்து போயிட்டு இருக்காங்கிறது ஒரு யூத்தை விட வேற யாருக்கு நல்லா தெரியும். கரெக்டா? பெரியவங்க வந்து சொல்லுவாங்க, அப்ப யோசிப்போம், நீ வாழ்ந்த காலம் வேற, இது டெக்னாலஜி நீ சொல்றதெல்லாம் இங்க சரிப்பட்டு வராது அப்படின்னு யோசிப்போம். ஆனா அதுக்காக தான் யூத்தோட இமோஷன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு ஒரு யூத்தையே கூப்பிட்டு இதை பேச சொன்னாங்க. ஸோ நம்ம பேரண்ட்ஸ் நமக்காக நிறைய 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 பண்ணியிருக்காங்க. கரெக்டா? ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட சாக்ரிஃபைஸ். அந்த சாக்ரிஃபைஸ் வந்து யாருனாலையும் அந்த அளவுக்கு நம்மளால பண்ணியிருக்கவே முடியாது. கரெக்டா? நான் வந்து ஒரு விஷயம் வந்து சாக்ரிஃபைஸ்னால எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா, ஒரு நாள் வந்து நான் 10th முடிச்சுட்டு நானும் எங்க அப்பாவும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட போயிருந்தோம். அப்போ அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து எங்க அப்பா ஃப்ரெண்டு தான். அவங்க வந்து ரொம்ப சோகமா அழுதுட்டே வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி என் தம்பி பொண்ணு வந்து யாருக்கிட்டயோ ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க. டக்குன்னு என்னை பார்த்து சொன்னாங்க, இந்த மாதிரி பாருமா, இந்த மாதிரிலாம் எப்பவுமே பண்ணிடாத சரியா அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து இல்லை அங்கிள் அப்படிலாம் பண்ண போறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பேரண்ட்ஸ் நமக்காக என்னென்ன பண்றாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும், நமக்கு எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்றாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். கரெக்டா? ஆனா அவங்க எதை இழந்து நமக்காக இது பண்றாங்கன்றத நீ யோசிச்சுக்கோமா அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ல நான் யோசிச்சதே இல்லை அது வரைக்கும். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நமக்காக என்னென்ன பண்ணாங்க ஆப்வியஸ்லி தெரியல. ஃபீஸ் பே பண்றாங்க, காலையில எழுந்திருக்கிறாங்க, நமக்காக என்ன கேட்டாலும் வாங்கி தராங்க. அந்த ஒரு சைடு இருந்தாலுமே அவங்களோட ஏஜ், அவங்களோட டைம், அவங்களோட எனர்ஜி அது எல்லாத்தையும் இழந்து நமக்காக பண்றோம், அப்படி பண்றாங்க அப்படிங்கறத நம்ம இது வரைக்கும் யோசிச்சதே இல்லை. கரெக்டா? ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ல யோசிக்க ஆரம்பிச்சாலே அவங்களுக்கு துரோகம் பண்ணுங்கிறது நமக்கு கண்டிப்பா தோணாது இல்லையா? அண்ட் அன்கண்டிஷனல் லவ்னு சொல்றப்பவே கண்டிப்பா பேரண்ட்ஸ்க்கு ஈக்குவலா யாருனால